Jenny, Jenny, yeah. Climb the ladder from the bottom floor. Now they see my name on every. தன்னோட லைஃப்பில் யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ இவங்க எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு நெட்வொர்க்காக ஜெனிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஜெனியோட லைஃப்பில் ஜெனியோட ஹஸ்பண்டும் ஃபேமிலியும் இந்த டீமோட ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஆல்ரெடி ஜாயின் ஆகியிருந்தாங்களா அப்படிங்கிறது ஜெனிக்கு தெரியாது. பட் ஜெனி தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்தப்போ அவங்க சந்தித்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது 10 இயர்ஸில் ரொம்ப சித்திரவதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஜெனியனுடைய அம்மா அப்பா உருவத்தில் நடித்தவங்க காவல் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெனி கண்டுபிடிச்சிட்டாங்க உருமாறி நடிக்கிறது யார் யார், தன்னுடைய தம்பி உருவத்தில், கணவர் உருவத்தில், தாய் உருவத்தில், அப்பா உருவத்தில் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மற்றவர்களுக்கு வெளிப்படையாக அவர்கள் தாய் தந்தையர்கள்னு தெரிந்தாலும் பட் ஜெனிக்கு கரெக்டாக தெரியுது. ஏன்னா தன்னுடைய அம்மா அப்பா, தன்னுடைய தம்பி, சகோதரன் இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்ய மாட்டாங்க. அப்போ தான் ஜெனி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் ஜெனியை வந்து டார்ச்சர் பண்ணாங்க, சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். ஸ்பெஷலாக அவங்க கூட படித்த கிளாஸ்மேட்ஸு, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ். ஸோ இந்த நபர்கள் அவங்க யார் யாரெல்லாம் தன்னுடைய லைஃப்பில் ரிஜெக்ட் பண்ணாங்களோ, தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டாங்களோ, இந்த நபர்கள் மூலியமாக தான் ஜெனி தன்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளானாங்க, கடுமையான தாக்குதலுக்கும் உள்ளானாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த நபர்கள் ஜெனிக்கு அடுத்தடுத்து இழைத்த சித்திரவதைகள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஸோ இப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனிக்கு வந்து ஏதோ ஆயிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியினுடைய வீட்டில் இருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலியமாகவே அவங்கள அந்த பேய் ஓட்டும் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய கணவர் குடும்பத்தினால ஏற்படக்கூடிய சித்திரவதைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே போய் பார்த்தா ஜெனியோட ஆடைகளை வந்து கலைய சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டொமக் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுறாங்க, அவங்களுடைய லிப்ஸை டச் பண்ணுறாங்க. ஜெனிக்கு ரொம்பவே கோவம் வருது, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து வெளியில் வந்து பார்க்குறாங்க, அவங்கள சுற்றி காவல் அதிகாரிகள் இருக்கிற ஃபீலிங் தான் ஜெனிக்கு இருக்குது. தன்னுடைய குழந்தை எங்கே, அம்மா எங்கே, அப்பா எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க. தன்னுடைய அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கத்துறாங்க அம்மான்னு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை அவங்க ரோட்லேயே, இப்போ அவங்க யாரையுமே பார்க்கல ஜெனி அந்த டயத்தில். ஸோ தன்னுடைய அம்மானு கத்தும்போது அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில நபர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு இந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி நியூஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது கணவருடைய குடும்பத்தினால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இது தன்னுடைய உறவினர்களாலும் ஜெனிக்கு ஏற்பட்ட அவமானம், ஒரு மிகப்பெரிய இன்சல்ட், பப்ளிக் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒரு மூவியில் நடிச்சிருப்பார் இல்லையா, காவல் அதிகாரி. அவருடைய பணியிடம் நீக்கம் செய்து அதன் பிறகு அந்த எதிரிகள் வந்து அவரை வெளியில் சுத்த விட்டு மொபைலில் திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதிகாரி அதாவது பணிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே இன்சிடெண்ட் தான் ஜெனிக்கும் நடக்குது. ஜெனி வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, தான் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற எய்மில் இருந்துகிட்டு இருந்தாங்க, அதுக்காக முயற்சிகள் செய்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எய்மை தடுக்கிறதுக்காக அவர்களுடைய உறவினர்களாலும் அவர்கள் கல்யாணம் செய்த அந்த நபர்களாலும் சேர்ந்து எதிரிகளாலும் வீழ்த்தப்பட்ட ஒரு சதி வலை தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட விஜய் சேதுபதிக்கு எப்படி படத்தில் நடந்ததோ அதே தான் ஜெனிக்கும் ரியல் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வைத்துக்கொண்டு புகைப்படம் எடுத்து பொதுமக்களிடத்துல இவர்களாம் ஒரு அதிகாரியா, இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெனியினுடைய பணி அப்படிங்கிறத கெடுப்பது தான் இவர்களுடைய முதல் வேலை. அதற்காக பின்னப்பட்ட ஒரு சதி வலை தான் ஜெனியினுடைய வாழ்வில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி தன்னுடைய மேரேஜ் லைஃப் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி வீட்டில் இருக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா, அம்மா வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக கோயிலுக்கு போகிறது அவங்களுடைய வழக்கம். ஸோ அப்படி ஜெனி வந்து வீட்டில் தன்னுடைய அறையில் தனிமையில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். தனிமையில் தான் ரொம்ப காலம் கழிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரோடையுமே பேச மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த திங்கிங் மட்டுமே அவங்களுக்கு இருந்தது. அப்போ அம்மா கூப்பிடுறாங்க, வா என்னோட கோயிலுக்கு, என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ண அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜெனி நல்லா ஸ்கூட்டி ஓட்டுவாங்க இல்லையா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க லோக்கல் தானே, நைட்டி போட்டிருக்கிறதுனால இங்கே யார் பார்க்க போகிறா லோக்கலில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இயல்பாகவே ஒரு நார்மலான கேர்ளாகவே ஜெனி வந்து தன்னை காமிச்சிக்கிட்டே போகிறாங்க, அதே நைட்டியோடய போகிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா, அம்மாவை கோயிலில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வெளியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னோட ஸ்கூட்டியோட பக்கத்தில் ஒரு கடை பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணலை, க்ளோஸ் ஆகிருக்கு. இயர்லி மார்னிங் கோவில் தானே. ஸோ தன்னுடைய வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஏரியா பகுதி, அந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா பர்மா காலனி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவில் தான்.
ஸோ அந்த கடை பூட்டி இருக்கிறதுனால இயர்லி மார்னிங்னால அந்த கடை வாசலில் ஜெனி உட்காந்துருக்காங்க. எதேச்சியாக உட்கார்றதுக்கு இடம் இருக்கணுமே, ஏன்னா அது கோயில் பகுதியாக இருக்கிறதுனால நம்ம இந்த சைடு இருப்போம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஜெனி பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு மெனோபாஸ் பீரியட். ஸோ அந்த டைம் கோயிலுக்குள்ளார போகக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓரமாக ஒதுங்கி இந்த சைடு உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த எதிரி குழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சந்திரோ ஜெனி கிட்ட படித்த அந்த ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் ஜெனி தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த குரூப், இந்த முரளி, அப்புறம் ஜெனி கூட படித்த அந்த மகாலட்சுமி அவங்களுடைய குரூப்பு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்னி மேக்ஸ், இந்த குரூப்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெனி அப்படி உட்காந்துருக்கும் போது அதை ஃபோட்டோ எடுத்து இந்த பெண் வந்து பாருங்கள் எங்கள் கடைவாசலில் உட்காந்துருக்காங்க, தப்பான பெண், தவறான உறவுக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜை போஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த நபர்களால் மிக அநாகரிகமாக ஜெனிக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகள் அப்படின்னு தான் சொல்லணும், தாக்குதல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம ஜெனி மாதிரியே அவங்களுடைய ஃபேமிலியிலையும் சரி அவங்களுடைய உறவுக்கார பெண்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட பள்ளியில் படித்த தோழி, ஸோ ஜென்னி மேக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஜெனி என்னென்ன தப்பு, அதாவது 2 ஜெனி இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் பண்ணக்கூடிய தப்பு இன்னொருத்தர் மேலே விழும் அப்படிங்கிறது நம்ம ஜெனியினுடைய பள்ளி பருவத்திலேயே பார்த்துருப்போம். ஸோ அதே சீன் அப்படிங்கிறது தான், அதே ஸ்டோரி தான் ஜெனியினுடைய லைஃப்பில் பின்னாடியும் வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜென்னி மேக்ஸ் ஃபேமிலி என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுதோ அது எல்லாமே ஜெனிஃபர் ஜோஸ்மினுடைய ஃபேமிலிக்கு வருது. இந்த தவறான கண்ணோட்டம், தவறான பார்வை, இது அனைத்திற்குமே சொந்தக்காரர்கள், உரிமையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட படித்த தோழியான ஜென்னி மேக்ஸ், அவங்களுக்கு தான் இது பொருந்தும், அவங்களுடைய குடும்பத்திற்கு தான் இது சாரும். ஆனால் காவல்துறையினரும் மற்ற நபர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களை விடுவித்து அப்பாவியான ஜெனிஃபர் ஜோஸ்மினையும் அவங்களுடைய குடும்பத்தையும் தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த தன்னுடைய தோழி, தன்னுடைய படித்த தோழிக்காக எல்லா தவறுகளையும் தப்புகளையும் ஜெனிஃபர் ஜோஸ்மின் குடும்பம் தாங்கி கொண்டிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எவ்வளோ பெரிய ஆள்மாறாட்டம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளணும். ஸோ இவங்களை பிடிப்பதற்கு பதிலாக இந்த ஜெனியை, அதாவது நம்ம ஜெனியை காயப்படுத்தி பலவித தாக்குதலுக்கு உள்ளாக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லுங்கி குரூப்பு, இந்த சந்திரபோஸ், இது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்னி மேக்ஸனுடைய தாய்மாமன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜென்னி மேக்ஸுக்கும் சந்திரபோஸுக்கும் இருக்கக்கூடிய காதலை ஜெனிஃபர் ஜோஸ்மின் ஃபேமிலியில் வந்து தவறாக உபயோகித்து இவர்களை அந்த குடும்பம் மாதிரி ஆக்கி அவர்கள் தாய் தகப்பன் என்னென்னலாம் அந்த குழந்தைக்கு செய்வார்களோ அது எல்லாமே ஜெனிக்கு நடந்தது அப்படின்னு சொல்லணும். பொதுமக்கள், சமூகத்தில் காவலர் துறையர்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஜெனிஃபர் ஜோஸ்மினுக்கு நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லணும். ஆள்மாறாட்டம். ஜெனிஃபர் ஜோஸ்மின் மாதிரியே அவங்களுடைய கலரில் வரணும் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது, ஃபேஸ் மாஸ்க் போடுறது, ஸோ இது எல்லாமே பண்ணி ஜெனியினுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணி டூப்ளிகேட்ஸ் எல்லாருமே நடித்ததுனால தான் ஜெனிக்கு இவ்வளோ பெரிய சித்திரவதைகளும் தாக்குதல்களும் நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆள்மாறாட்டம் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஜெனிஃபர் ஜோஸ்பின் ஜென்னி மேக்ஸாக மாறுறாங்க, ஜென்னி மேக்ஸ் ஜெனிஃபர் ஜோஸ்பினாக சேஞ்ச் ஆகிடுறாங்க. ஸோ ஜென்னி மேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பேர் ஜெனிஃபர் ஜோஸ்பின் அப்படின்னு போய் சொல்லி தன்னை ஜெனிஃபர் ஜோஸ்பினாக அடையாளம் காட்டிக்கிறாங்க. ஸோ ஜென்னி மேக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அவமானங்களும் அசிங்கங்களும் ஜெனிஃபர் ஜோஸ்பினுக்கு கிடைக்குது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பேரையும் மாற்றி சொல்கிறாங்க, தன்னை ஆள்மாறாட்டமும் செய்கிறாங்க இல்லையா, அதனால் ஜெனிஃபர் ஜோஸ்பினுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி மறையுது. ஸோ இதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை எண்ணம். அதற்கு மூல காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்னி மேக்ஸினுடைய ஃபேமிலி, அவங்களுடைய அக்கா, அவருடைய 2 அண்ணன்கள், அவருடைய அப்பா, அவங்களுடைய அம்மா. ஸோ இவங்க எல்லாருமே ஜெனிஃபர் ஜோஸ்பினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் ஜெனிஃபர் ஜோஸ்பினுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஜென்னி மேக்ஸினுடைய குடும்பத்துக்கு போனது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்னி மேக்ஸ் என்னென்னலாம் அவஸ்தைப்படணும், அவங்கள காவலர்கள் பிடிப்பதற்கு பதிலாக ஜெனிஃபர் ஜோஸ்பினை ஃபாலோ பண்ணி சித்திரவதைக்கு உள்ளாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்னி மேக்ஸினுடைய அப்பா கொஞ்சம் அரசியலில் இருப்பதுனால அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அரசியல் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனிஃபர் ஜோஸ்பினுடைய அப்பாவுக்கு கத்தி குத்து ஏற்பட காரணமாக இருந்ததும் இந்த ஜென்னி மேக்ஸினுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த ஜென்னி மேக்ஸினுடைய அப்பா. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு கை இருக்காது, அதாவது இடது கை மட்டும் இருக்கும், வலது கை இருக்காது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பையனுக்கு தான் ஜெனிஃபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொய் சொல்கிறாரு. ஸோ தன்னுடைய 2 மகன்களும் ஜெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவனாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜெனி மேக்ஸனுடைய ஃபேமிலி ஜெனியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதில் பள்ளியில் ஆரம்பித்த அந்த பொறாமை எண்ணம் ஜெனி வளர வளர அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பாதிச்சுக்கிட்டே வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளி தோழி அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் கூட படித்த இன்னொரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா தனசேகர். ஸோ இந்த குரூப் மகாலட்சுமி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திரபோஸ்ன்னு சொன்னாலே அது வேறு யாரும் கிடையாது, இந்த ஜென்னி மேக்ஸினுடைய தாய் மாமன் தான் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஜென்னி மேக்ஸுக்கும் சந்திரபோஸுக்கும் இருந்த காதல் உறவை தவறுதலாக ஜெனிஃபர் ஜோஸ்பின் மீது பழியை சுமத்தி அவர்களுடைய குடும்பத்தில் இவங்க அனைவருமே விளையாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்னி மேக்ஸனுடைய அப்பாவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெனிஃபர் ஜோஸ்பினுக்கு கணவராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயல் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny, Jenny.